என்னன்னா நம்ம வண்டிக்கு பர்த்டே ஃபன் ஓவர்லோடட் தான் எனக்கு. சேலஞ்ச் வீடியோக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்டோரி போட்டிருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோ லேட்டாக தான் வரும். இல்லைனா நம்ம வண்டிக்கு பர்த்டே இதாக இருக்குது வண்டி. சரி வாங்க, இன்றைக்கி என்னென்னா வண்டியை குளிப்பாட்டிட்டு நாங்கள் வாலிபால் விளையாடுற இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தந்தூரி மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ வண்டியை வாஷ் பண்ணிட்டு கிளம்பணும். சரி வாங்க, ஒரு டைம் லாப்ஸ் அங்கே போட்டுருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் விளையாடுற ஸ்பாட்டுக்கு போகிறோம். என்ன பிளான் அப்படின்னா பார்பிக்யூ. சரி, சிக்கனை சுட போகிறோம், அதுதான் பண்ண போகிறோம். வண்டியில் தான் போகிறோம், மற்ற கையில் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன். பசங்க என்ன நிலைமையில நிற்கிறாங்க அவங்களுக்கு கூட தெரியல. சரி, எஸ், இங்கே வேலை நடந்துட்டு இருக்கு போல. டேய் வந்து சேருங்க, வாங்க. இதோ நடக்குது. கமான், லெட்ஸ் கோ. ஸ்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸ்பாட்டை வருங்க. பிளான் என்ன முடிஞ்சுதா? சரி, ஸ்பாட்டில் வந்தாச்சு. இதுதான் ஸ்பாட்டு. நாங்கள் இங்கே தான் விளாடுவோம். இதை தனியாக ஒரு வீடியோ பண்ணி பாருங்கள். வெயிட், இங்கே தான் விளாடுவோம். தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சா முடியலை. ஸோ இன்றைக்கி நடக்கும் ஒரு வாலிபால் மேட்ச் தான் இன்றைக்கி. ஜெயிக்கிறவங்களுக்கு 100 ரூபா அந்த டீம். சரி, இதான் இங்கே இந்த அவங்க எல்லோரும் இந்த சிக்கனை இது பண்ணுறது, கிரில்லாக பண்ணுறதுக்கு ஸோ ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஒரு டைமில் வச்சா போட்டுடுறேன். காய்ஸ், இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸில் இன்னும் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் கரெக்டாகவும் வைக்கல, என்னென்னமோ ப்ராப்ளம்ஸும் ஆகி இங்கே பாருங்களேன், ஒன்று கீழே வர அளவு விழுந்துருச்சு. அந்த கிச்சு பேர், அதாவது இங்கே வேற யாரும் இல்லை, இவன் தான் கண்டாச்சு. எல்லாமே ஃபன் ஓவர்லோடட் தான் எனக்கு. அப்புறம் என்ன, இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எடுக்க போனோம். இன்னைக்கு டேட் வேற 24. சரியா, ஃப்ரெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. 24 இன்னைக்கு டேட்டு. இன்னைக்கு வேற இன்னும் ட்ரெஸ் வேற எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு சர்ச்சில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டிஜே ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல எனக்கு கிளியராக. இன்றைக்கி போய் பார்த்தா தான் தெரியும். 6 o'clock டிஜே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். 6 o'clock அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. 6 o'clock ஆரம்பிக்கும். எப்போ போவேன்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதை மாதிரி யாருக்காவது கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணுன்னா வெளியூரில் இருக்கவங்க எல்லாம் கன்னியாகுமரிக்கு மறக்காமல் வாங்க. ஏன்னா கன்னியாகுமரிலாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 3-4 நாள் வேறு லெவலில் இருக்கும். கிராத்தூர் மெயினாக தான் பாருங்க, இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்த வீடியோலேயே பார்ப்பீங்க. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் புல் வெட்டுறதுக்கெல்லாம் போனது வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அது பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இனி ஒரு ஒரு சேலஞ்ச் வீடியோ அங்கே தான் பின்னாடி தெரியுதா, அதுதான் எங்கள் வாலிபால் கோர்ட்.
அங்கே தான் வாலிபால் டெய்லி ஈவினிங் விளாடுவோம். பக்காவாக இருக்கும். இது வேறு ஒரு காடு மாதிரி ஒரு பிளேஸு. ஃபுல்லாக சுற்றி பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்களா, ஃபுல்லாக காடு தான். நம்ம காட்டுக்குள்ளே தான் எப்பவும். அல்டிமேட்டாக இருக்கா? அதான். ஏய் தீய உள்ள தள்ளி, தீய உள்ள தள்ளி போயிடும். ஓகே, நம்ம மொத்தமாக இது வரைக்கும் 2 வாட்டி. ஃபஸ்ட் டைம் பண்ணது ஹோம் டவுன் விலாகு. அதுவும் பார்க்காதவங்க ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி எப்படிமோ பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது விஷயம் தெரியும், இருந்தாலும் இப்போ விறகு தான் இல்லை. சரி, நம்ம பேபி வந்துருச்சு. இவனே சொல்லலை பாரு, பர்த்டே. எனக்கு பர்த்டே வண்டிக்கு தெரியுமா? பர்த்டே 3 வயசு ஆகுது. ட்ரீட் அதான்டா. இது நாங்கள் எல்லாம் வயசாயிட்டான், அதெல்லாம் ட்ரீட்டு. சரி, இந்த இருக்கு 3 வருஷம் ஆகுது வண்டி எடுத்து. இப்போ வந்து அது பண்ணிட்டு இருந்தால் எப்படியும் 1 hour மேலே ஆகும். ஸோ சின்ன ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. யார் இன்ட்ரெஸ்ட் வாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உனக்கு ஏற்ற மாதிரி தான். சேலஞ்ச் வீடியோ இந்த வாலிபால் வச்சு தான் நம்ம சேலஞ்ச் வீடியோ இன்னைக்கு பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. டேய், என்ன சேலஞ்ச் வீடியோ என்ன பண்ணல, எனக்கு ஐடியா இல்லை. ஸோ டெய்லி 4 o'clock மேலே பிரபுன் ஃபோன் எடுக்க மாட்டான். எங்கே இருப்பான்னா இங்கே தான் இருப்பான். காய்ஸ், இப்போ சேலஞ்ச் வீடியோக்கு என்னன்னு சொல்லிட்டு ரெடி. எல்லாரும் இங்கே வாங்கலாம், எல்லாரும் வாங்க. நான் சொல்லுவேன், பாலப்படி. சேலஞ்ச் வீடியோ என்ன தெரியுமா? இந்த டச் எடுக்கணும், சுற்றி நின்று டச் எடுக்கணும். பாலை டச் எடுத்து யாரும் டச் எடுத்து கையில் இருந்து மிஸ் ஆகும் தெரியுமா? மிஸ் ஆகும்போது யாராவது எல்லாரும் சொல்லலாம், என்னங்க ஒன்று சொல்லணும், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி. அதான் அவன் செய்யணும். இப்போ தோப்புக்காரனம் போடுறதோ 10 தோப்புக்காரனம் இல்லை வேற ஏதாவது என்னங்க ஒன்று. சரியா? ரெடியா? எல்லாம் ரெடி. ஆனா சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ பண்ண போகிறோம். சரி வாங்க, எல்லோரும் ரவுண்டாக நின்றுட்டு. ட்ரெஸ் வேறு எனக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா சேலஞ்ச் வீடியோவுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். அது ஜஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன். சரியா, பண்ணுவோமா? இப்போ பிளானில் கொஞ்சம் ஒரு திருத்தம். டீம் எடுக்க போகிறோம். 2 டீமாக எடுத்துகிட்டு அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போது 2 டீம் எடுத்தாச்சா? அஞ்சு அங்க. அப்ப நான் அங்க போறேன், நீங்க காய்ஸ். இப்போ பிளான் என்னன்னா, பால் டச் எடுக்கணும். டச் எடுத்துட்டு எந்த டீம் மிஸ் பண்ணுதோ அந்த டீம் ஃபுல்லாக இன்னும் ஆப்போசிட் டீம் சொல்லும் தெரியுமா, அதை ஃபுல்லாக பண்ணணும். அதுதான் இப்போ கான்செப்ட். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். கோட்டைக்கு வெளியாடிக்கிறது கையில் கொடுக்கணும் பாலை. ரெடியா ட்ரையல். இது ட்ரையல். என்ன ஆளுக்கு 10 அவ்வளவுதான். அடிச்சு வந்து எடுக்கலாம்.
गाइस இப்போ சேலஞ்ச் அவங்க சொல்லிட்டாங்க நான் தெரியாம மிஸ் பண்ணிட்டேன் சரி 10 புஷ் 10 புஷ் என்னங்கறால இல்ல இல்ல நில்லுங்க கரெக்டா எண்ணுதான் 10 என்ன எடுக்கல இது பொசிஷன் மேன் பொசிஷன் இல்ல பொசிஷன் இல்ல ரெடியா ஓகே ஸ்டார்ட் இல்ல ரெடி ரெடி 1 2 இத க்ளோஸ் அப்ல முடியும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது செகண்ட் ரவுண்ட் ஒன்னிங்க ஒன்னாங்க ஏ தாள சாட்ட இந்த லைன்ல இந்த லைன் இங்க வந்து திருப்பாங்க ஒரு மட்டும் முடியும் அதுல இங்க வந்துட்டு அப்படியே போணும் ஃபோக்கஸ் பண்ணிடுறே இரு ஏய் நாளைக்கு நீ என்ன காட்டாத அங்க போற அவன் என்ன வைடு டெல்தின இஞ்சால ஏய் டெல்தின അവിടെ കിട്ടണ്ട കിട്ടണ്ടാം ബ്രേ അതൊന്നും ചെന്നെ വെയിറ്റ് 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 വേണം വെയിറ്റ് വേണം ആ അടുത്ത അങ്ങേണ്ടി ഇവിടെ ഉരുണ്ടുണ്ടായിരുന്നു அங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆட்சி வச்சு செஞ்சுட்டானுங்க இப்போ நாங்க பண்ணோம் பாருங்க என்ன பிளான் அப்படி இல்ல இப்ப கான்செப்ட் வந்து அவங்க எங்க சரி கான்செப்ட் இப்படி இப்படி விடுங்க ஒருத்தன் குறவு நீ கூடாது வேண்டாம் மிஸ் பண்ண சரி இப்படிதான் சாடி அவன் ஒருத்தைக்கு மட்டும் இப்படி சாடிட்டு வருவான் என்ன செய்யுங்களா செய்யணும் மாறு மாறு காய் இப்படியே இருக்குல்ல இந்த லைன் வச்சாங்களே இந்த லைன் அப்புறம் தோலாம் நீனா ஏய் செய்யுங்க ஏய் புக்கச்சே இங்க ரெண்டு மாறு மாறு காதுங்க டேய் பயங்கர சமாங்கற ஒருத்த மட்டும் ஃப்ரீ பிடி பிடி அழகாத அப்படி ஆசுரே பிடிங்க அவங்க ஆஸ்மன் தனியா நீங்க ரெண்டு மாறு
வாங்க இங்க துள்ளிங்க 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 வா பாரு யாரு யாரு கமான் திருப்பி வாணும் திருப்பி வாணும் போங்க போங்க இல்ல போ செகண்ட் டிஸ்கஷன் அண்ணா ரெண்டு பால் ஒரு பால் துள்ளி 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 இல்லையா குட்டி காரணம் பண்ணுறதுல அப்படியே கரங்க கரங்க சூப்பர் கேமரா என்னப்பா நம்மள செஞ்சு விட்டுனே வேண்டாம் துணி அழுக்க என்ன துணி அழுக்காது எனக்கு அடுத்தாவே நம்மள முடிக்கிறோட அதுக்கு சொல்லி இல்ல 5 செகண்ட் 3 காட்சி தோப்புக்காரனே ஒதுங்கி இருக்கேன் கேமராமேன் என்ன பாக்குறீங்க அங்க பாருங்க அதே போய் இறச்சி தின்னானு இருக்கு அண்ணா எனக்கு ஜெனி அஸ்பனே என்ன சொல்லுங்க ஆக்கி நினைக்கிறே ஏன்னா இப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சா இத சொல்லி இப்படி பிடிச்சா நீ சொல்லு டேய் இப்படி பிடிச்சா ஓடுங்க சிரிச்சே வந்தலட்டு டேய் டேய் ஓடல கோர்ட்ட ஜட்டி ஏய் ஒத்தகால கொன்னி ஓடு போ இல்ல அங்கோடு ஏன் ஓடு வரல இல்ல போறேன் ஏய் ஒரு ஆளுங்க ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் போ போ கலப்பல்ல ஹாஸ்பிடல் இல்ல டேய் கலப்பல்ல போ டேய் இவனை பிடிச்சு விடுங்க ஃபர்ஸ்ட் விளையாட கண்ட இல்ல டேய் மூவ் பண்ணா நீங்க மூவ் பண்ணு போங்கற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3 சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஆப்போசிட் டீமுக்கும் இந்த டீமுக்கும். இப்போது எங்கள் டீமுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா 3 பேர் ரெண்டு நாங்கள் ஜெயித்தோம், இன்னொன்று அவங்க ஜெயித்தாங்க. இப்போ டீம் வேறு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இது லாஸ்ட் ஃபைனல் சேலஞ்சாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். கேக்கும் வெட்டி கட் பண்ணிட்டு அப்படியே முடிக்க போகிறோம். இந்த சேலஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 3 டீமில் இப்போது ஃபஸ்ட்டு டீம் இப்போது 2 டீம் விளையாடி ஒரு டீம் வெளியே போயிருமா, அந்த டீமு சேலஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் அது மாதிரி 2 டீம் விளையாடும். அந்த விளையாடுறதுல ஃபஸ்ட் எடுக்கிற டீமு ஜெயிச்சுட்டாங்க. அவங்க இந்த செகண்ட் எடுத்த டீமுக்கும் லாஸ்ட் ஃபைனலாக எடுத்த டீமுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேலஞ்சை கொடுப்பாங்க. அவங்க அந்த ஃபஸ்ட்டு டீமு புரிஞ்சிச்சுல, ஃபஸ்ட் எடுத்த டீம் ஒரு சேலஞ்சு கொடுப்பாங்க. அந்த சேலஞ்சை செகண்டு ஜெயித்தவங்களும் ஃபஸ்ட்டே இது தோத்துட்டு போயிருப்பாங்க, அவங்களும் ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணணும். இதுதான் கே டாஸ்க். கமா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து 3 கேப்டன்ஸ் வந்துட்டாங்க. போடுங்க சாபூத்ரி போடுங்க, சாபூத்ரி. சரி ஓகே, இந்த 2 டீம் விளையாட போது நாங்கள் வெளியே இருக்க போகிறோம். சரி வாங்க விளையாடுங்க நீங்கள். கோர்ட்டா சார்வா உங்களுக்கு இந்த கோட்டா அந்த கோட்டா டாஸ் போடுங்க. ஏய் டாஸ் போடுங்க கோட்டைக்கு டாஸ் போடு. ஆடாரு கிச்சு என்னாச்சு? கிச்சுக்கு தலைகாணி டாஸ் போட்டுட்டு இருந்தேனா
சொரன்னு வந்து மூஞ்சில அடிச்சிடுச்சு. சரி ஓகே ரெடியா? நான் வந்து அம்பேரா நிற்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு. ஜிண்டோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த கட்? ஏ ஒன் லவ் ஓகே வாங்கப்பா. வெற்றியை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? அடி வந்தவன் ஞானம் எங்கிட்ட. சரி இப்போ நாங்க இறங்க போறோம் கேம். ஃபைனல் வந்து இவங்க ரெண்டு டீம் தான் விளாட போகிறாங்க. நாங்கள் போயிட்டோம். இவங்க தான் இப்போ விளாட போகிறாங்க ரெண்டு டீமும். மற்ற ரெண்டு டீமுக்கும் சேலஞ்ச். நம்ம சேலஞ்சுக்கு ரெடியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வின்னிங் மூமெண்ட். ரெண்டு டீம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க யார் வின் பண்ணுவான்னு தெரியல. வின் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கோம். 2 மேட்ச்சில் 2 புட்டுக்குச்சு. சரி ஓகே தான். அவங்க 2 பேரும் விளையாடிட்டே இருக்காங்க. விளையாடி முடிஞ்ச உடனே சேலஞ்சுக்கு இங்கே ரெடியாக 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேலஞ்ச் அப்படியே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எப்படியோ சேலஞ்ச் வீடியோலாம் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா தான் ஏதோ கெஸ் பண்ணோம் நாங்கள். ஆனால் ஏதோ அப்படி இப்படி பண்ணி விட்டோம். நீங்கள் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எப்படியும் கிறிஸ்மஸுக்கு போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எடிட் பண்ணுறதுக்கு முடியலை. இப்போ பார்ட் 2 பார்ட் 3 வேறு வீட்டில் இருக்குது. அது எடிட் பண்ணணும். வெட்டிங் ஒர்க் இன்றைக்கி காலையில் ஒன்று கொடுக்கணும், இல்லைனா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, பரவாயில்ல, நம்ம என்ன அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இல்லை. சரி, ஓகே காய்ஸ், இதோட நாங்கள் முடிய போகிறோம். எல்லோரும் இங்கே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. காய்ஸ் எல்லாரும் அப்படியே கிறிஸ்மஸ் வேறு லெவலுக்கு கொண்டாடிங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். மேரி கிறிஸ்மஸ். ஓகே, பாய்.